ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா வந்து ரம்யா கிட்ட வந்து காப்பாற்றி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க, இனிமேலுக்கும் என் பொண்ணை வந்து நீங்கள் நம்பாதீங்க தம்பி, அவளை நீங்கள் மன்னிச்சு விட்டுறாதீங்க தம்பி, இனிமேலுக்கு அவளுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் பாதுகாப்பு, அதனால் எப்படியாவது ரம்யாவை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட அப்பா வந்து கார்த்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்பெக்டர்டையுமே வாக்குமூலம் வந்து கொடுத்தாங்க. எப்படியாவது என் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நீங்கள் ஜெயிலில் வச்சிருங்க, அப்போ தான் தீபா வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலியும் தான் காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் வந்து எல்லார் கூடயுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரியா என்ன பண்ணுறாங்கன்னா தீபா மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு மண்டபத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டரோட மண்டபத்துக்குள்ள வந்து ரொம்ப மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ உடனே அபிராமி வந்து கேட்குறாங்க, என்னப்பா கார்த்தி திடீர்னு போலீஸோட வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, ரம்யா பண்ணின எல்லா விஷயத்தையுமே அபிராமி எல்லார் முன்னாடியுமே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ தீபா பார்த்தீங்கன்னா ரம்யாவோட கன்னத்திலே பலர்னு அறிகிறாங்க. நீ எல்லாம் ஃப்ரெண்டாடி, என் கூட இருந்துக்கிட்டே என்னையவே என்னோட வாழ்க்கைக்கே நீ துரோகம் பண்ண பார்த்தியாடி, உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடி அப்படின்னு ரம்யா கன்னத்திலேயே பலர்னு அரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேனே தெரியாமல் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அந்த இடத்துல மீனாட்சியும் மைதிலையும் சொல்கிறாங்க, தீபா எனக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த ரம்யா மேலே வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதை வந்து உங்ககிட்ட சொன்னால் எங்கே நீ வந்து அதை ஏற்றுக்கிறியோ இல்லை ஏற்றுக்க மாட்டேன்னு தான் நாங்கள் 2 பேரும் தயங்கிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ இது கன்ஃபார்ம் ஆகிட்டு, கார்த்தி மட்டும் இதை கண்டுபிடிக்கலன்னா கண்டிப்பாக ரம்யா வந்து உன் வாழ்க்கையவே நாசம் பண்ணியிருப்பா. இந்த ரம்யா வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, இவளை முதல் அந்த மண்டபத்தை விட்டு துரத்து அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல மீனாட்சியும் மைதிலையுமே சொல்கிறாங்க. தீபா பார்த்தீங்கன்னா ரம்யா மேலே வந்து சம கோவத்தில் இருக்கிறாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு நினச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து சொல்கிறாங்க, இவளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இன்ஸ்பெக்டர், இவளை மொதல் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்திகையும் தீபாவையும் ரொம்பவே முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரம்யாவை அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு போயிடுறாங்க. தீபா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படி போய்த்து நான் ரம்யாவை நம்பிக்கிட்டு இருந்தேனே, இவ்வளோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக வந்து ரம்யா வந்து என்னவே ஏமாற்றிட்டாலே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலி எல்லாருமே சேர்ந்து தீபாவுக்கு வந்து ஒரு வழியாக ஆறுதல் சொல்லி தீபா வந்து ஒரு வழியாக சமாதானப்படுத்துகிறாங்க. தீபா போய்த்து போகுது தீபா, அந்த சனியை தான் தொலைஞ்சிட்டல தீபா, நீ இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம் தீபா, அதான் உனக்கு நாங்கள் இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனாட்சியுமே ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க மீனாட்சி கிட்ட, மீனாட்சி அக்கா நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க இந்த ரம்யாவை பற்றி, நான் தான் அவளை நம்பவே இல்லை, அவள் மேலே இருந்த பாசத்தினால அவளை வந்து நான் முழுசாக நம்பிட்டேன். ஆனால் இப்போ தான் புரியுது நீங்கள் வந்து அவளை பற்றி சொன்னது எல்லாமே உண்மைன்னு. கார்த்திக் சார் மட்டும் இந்த ரம்யா வந்து கையும் களவுமா பிடிக்கலனா என்னோட வாழ்க்கையே நாசமாக போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லி அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரியாவை தான் காட்டுறாங்க. ரியா பார்த்தீங்கன்னா தீபா மாதிரியே வேஷம் போட்டு வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டுட்டு வந்தோம், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகீழாக நடக்குது, சரி இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு ரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அழைச்சிட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சிடுறாங்க. அப்போ ரியா பார்த்தீங்கன்னா இனிமேலுக்கு இங்கே இருந்தால் வேலை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேஷத்தை கழிச்சிக்கிட்டு நேராக ரம்யா பக்கத்துக்கு ரியா வந்து அந்த மண்டபத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே உடனே இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க, ரியா கிட்ட நீ யாருமா அப்படின்னு. அதுக்கு உடனே ரியா வந்து சொல்கிறாங்க, தீபா வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, தீபாவோட வாழ்க்கைக்கே வந்து இந்த ரம்யா வந்து துரோகம் பண்ண நினச்சிருக்கா, அதனால தான் ரம்யாவை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போகலான்னு அந்த இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே இன்ஸ்பெக்டரும் ஓகேம்மா ஒரு 5 நிமிஷத்தில் பேசிட்டு இங்கே வந்து கிளம்பிருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட ரியா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக போய்த்து ரம்யா வந்து பார்க்குறாங்க. அப்போ உடனே ரம்யா பார்த்த உடனே என்ன ரம்யா இப்படி ஆச்சு, சரி நான் வந்து தீபா விஷயத்தில் பிளான் போட்டுக்கிட்டு எப்படியாவது அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம்னு உனக்காக அங்கே வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது உன்னையே இங்கே போலீஸ் பிடிச்சிட்டு போய்த்தாங்கன்னு. என்னால் அந்த விஷயத்தில் இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியலை ரம்யா, என்னை மன்னிச்சிரு ரம்யா. இருந்தாலும் நீ ரொம்ப அவசரப்பட்டிருக்க கூடாது ரம்யா, எப்படியும் கார்த்திக் கண்டுபிடிச்சிடான்னு உனக்கே தெரியும், அப்படி இருந்தும் அவளை எப்படி நீ அஜாக்கிரதையாக இருந்த அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க, எனக்கு சத்தியமாக தெரியலை ரியா, அந்த கார்த்திக் வந்து இந்த அளவுக்கு காயனை வச்சு என்னை கண்டுபிடிச்சிடான்னு எனக்கு தெரியலை. அந்த கார்த்திக்காவை தான் என்னோட அப்பாவே என்னை கொன்ற அளவுக்கு போனான். ஆனால் அப்படி இருந்துமே கார்த்திக் வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுறேனே தெரியல, டோட்டலாக நான் போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ரியா கிட்ட வந்து ரம்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ரியா வந்து கேட்குறாங்க ரம்யா கிட்ட, ரம்யா வேறு ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் ரியா கண்டிப்பாக நான் வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன். கார்த்திக்காவை தான் நான் அவ்வளோ விஷயம் பண்ணினேன். ஆனால் அப்படி இருந்தும் கார்த்திக் வந்து என்னவே தூக்கி எறிஞ்சிட்டாரு. அப்படிப்பட்ட கார்த்திக் வந்து தீபாவுக்கு கிடைக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக விட மாட்டேன். கார்த்திக் வந்து எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த தீபாவுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கவே கூடாது. எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் வந்து யாருக்குமே கிடைக்கக்கூடாது. அதுக்கு வந்து கார்த்திக் செத்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ உடனே ரியா வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க, ரம்யா நீ அந்த அளவுக்குலாம் போயிடாத, உனக்காக நான் ஒன்று பண்ணுறேன். அந்த தீபாவை கடத்தி தீபாவையே நான் வந்து எப்படியாவது போட்டு தள்ளிடுறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த கல்யாணம் வந்து நின்று போயிடும். அதுக்கப்புறம் எப்படியும் கார்த்திக் வந்து உன் கடத்தலாம் தாலி கட்டுவாங்க, தாலி கட்ட வைப்பேன், வைக்காமல் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியாவுமே ரம்யா கிட்ட பார்த்தீங்கன்னா ஆறுதல் வார்த்தை சொல்கிறாங்க.
அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க, ரியா நான் எல்லாருமே நம்பினேன், ஆனால் எல்லாருமே என்னை கையை விட்டுட்டாங்க. நான் கடைசியாக நம்புறது ஒன்றை மட்டும்தான், எனக்கு துணையாக இருக்கிறது நீ மட்டும்தான் ரியா. நீ மட்டும் எனக்கு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணிட்டீன்னா லைஃப் லாங் நான் உனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன். அது மட்டும் இல்லை, நீ என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். எனக்காக நீ இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரியா கிட்ட கேட்குறாங்க. அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க, ரம்யா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நீ என்னை முழுசாக நம்பு. நீ வேணும்னா பாரு, இந்த ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியில் வரதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த தீபாவோட கல்யாணத்தையே தடுத்து நிறுத்தி அந்த தீபாவையே வாழ விடாமல் கார்த்திக்கிட்டேருந்து பிரித்து ஒரு வழி பண்ணுறனா இல்லையான்னு பாரு. கண்டிப்பாக நீ ஜெயிலேருந்து வெளியில் வரதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே நான் நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் போட்டு ரம்யாவை பார்க்கறதுக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் சார், ரம்யாவை பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்திக் உடனே கெஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அந்த ரம்யாவை பார்க்க போனது அந்த ரியாவாக தான் இருக்கணும். அப்போ ரம்யா வந்து ரியா கூட சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதை நடத்த விடாமல் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரூபஸ்ரீயோட பாட்டியும் எப்படியாவது தீபா வந்து மண்டபத்துலேருந்து கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரியா என்ன பண்ணுறாங்கன்னா தீபா மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு மண்டபத்துக்கு போகிறாங்க. இன்னைக்கு எப்படியாவது தீபா வந்து கடத்திடணும் அப்படின்னு 2 அடியால் வேறு செட் பண்ணி வச்சிருக்காங்க. ரூபஸ்ரீ பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது நம்மளும் தீபாவை கடத்திடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரியா பார்த்தீங்கன்னா தீபா வயசில் வந்து மண்டபத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரூபஸ்ரீ பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா தீபா தான் நினச்சிக்கிட்டு ரியா வந்து ஒரு வழியாக கடத்திடுறாங்க. ரியாவை கடத்தி கொண்டு போய் ரூமில் வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, உனக்கு பொழுது விடிஞ்சா கார்த்திக்கோட கல்யாணமா, அது எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த கல்யாணம் வந்து நடக்கவே நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ரியாவை பார்த்து சொல்கிறாங்க. ரியா பார்த்தீங்கன்னா வாயில் வந்து துணி எல்லாமே வச்சு கட்டிட்டு இருக்கிறதுனால ரியானால் வந்து எதுவுமே பேச முடியலை. அப்போ உடனே ரூபஸ்ரீ பாட்டி சொல்கிறாங்க, இந்த தீபா வந்து இங்கேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு பிளான் பண்ணானா இந்த தீபாவோட கதையை வந்து இங்கேவே தீர்த்து கட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரியா பார்த்தீங்கன்னா அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. நம்ம வந்து தீபா நினச்சிக்கிட்டு இவ்வளோ விட்டால் நம்மளோட கதையவே முடிச்சிருவாங்க பொறுக்கே அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரியா உடனே யோசிக்கிறாங்க, நான் தீபாவே இல்லடி, எதுக்கடி என்ன போட்டு கட்டி வச்சிருக்கீங்க, எப்படியாவது இவங்க கிட்டேருந்து தப்பிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து அந்த இடத்துல பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து கையை அசைச்சு தண்ணி கேட்குறாங்க. அப்போ உடனே ரூபஸ்ரீ சொல்கிறாங்க, அவள் கட்டை அவுத்து விடுங்க, அவள் தண்ணியாச்சும் குடிச்சு தொலையாட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்க்கட்டை வந்து அவுத்து விடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து சொல்கிறாங்க, அட முட்டாள் பசங்களா, என்ன போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, நான் வந்து தீபாவே இல்லை, நான் வந்து ரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரூபஸ்ரீ பார்த்தீங்கன்னா ரியாவோட கணத்திலே பலார்னு அறிகிறாங்க. எனக்கு ரியாவுக்கும் தீபாவுக்கும் வித்தியாசம் தெரியாதா, நான் என்ன அவ்வளோத்துக்கு கேணச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நானும் என்னோட பங்குக்கு 2 அடி அடிச்சுக்கிறேன், இந்த தீபா வந்து இந்த டயத்தில் அடிக்க முடிஞ்சதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அவங்க பாட்டி எல்லாருமே சேர்ந்து ரியா வந்து போட்டு அவ்வளோ அடி அடிக்கிறாங்க. அப்போ ரியா உடனே கத்துறாங்க, நான் தான் தீபா இல்லை, நான் வந்து ரியா தான், என்னை தயவு செஞ்சு நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரூபஸ்ரீ பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை, ரியா கண்ணத்திலேயே பலார்னு அறையிறாங்க. சொல்ல எங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு வந்து நீ ரியா பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ரூபஸ்ரீ வந்து கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து ரியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மூஞ்சில் வந்து தீபா மாதிரியே ஒரு இது ஒன்று ஒட்டி வச்சிருப்பாங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதை ரிமூவ் பண்ணத்தோட அதை பார்த்து ரூபஸ்ரீ அவங்க பாட்டி ஐஸ்வர்யா எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது வந்து தீபாவே இல்லை, இது ரியா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே நீ வந்து தீபாவை பழி வாங்குறதுக்காக அவங்க வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி ரூபஸ்ரீ வந்து கேட்குறாங்க. அப்போ ரியாவும் ஆமாம், நான் வந்து தீபா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தீபா பழி வாங்குறதுக்காக தான் வந்தேன். அது தெரியாமல் நீங்கள் ஆள் தெரியாமல் என்ன வந்து கடத்திட்டீங்களே, இந்த அளவுக்கு நீங்கள் முட்டாளாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்கிறாங்க ரூபஸ்ரீ கிட்ட. அப்போ உடனே ரூபஸ்ரீ, ஐயோ பாட்டி, நான் சொன்னல பாட்டி ரியான்னு, அந்த ரியாவே இவங்க தான் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே பாட்டி, என்னம்மா இது வேஷம், என்னம்மா தீபா மாதிரி நீ வந்திருக்கேன்னு என்கிட்ட முன்கூட்டியே சொல்லக்கூடாதாம்மா, நாங்கள் ஆள் தெரியாமல் ஒன்று வந்து அடிச்சிட்டோம், என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி ரூபஸ்ரீ பாட்டியுமே வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க, நான் மட்டும் இப்போ அந்த மாஸ்க் வந்து எடுத்து ரிமூவ் பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை இங்கேயே கொண்டு போட்டிருப்பீங்க அந்த தீபான்னு நினச்சி, கொஞ்சம் நேரத்தில் என்னோட உயிரை போயிட பார்த்துச்சு உங்களால் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே ரூபஸ்ரீ சொல்கிறாங்க, சாரி ரியா, என்னை மன்னிச்சிரு ரியா, ஏதோ தவறுதெல்லாம் நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி ஒரு வழியாக மண்டபத்துக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவை தான் காட்டுறாங்க. தீபா என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யாவை நினச்சி ரொம்பவுமே குழப்பத்தில் வந்து தூங்காமையே இருக்கிறாங்க. அப்போ கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. தீபா வந்து ஒரே ரிங்கில் ஃபோனை வந்து எடுத்துறாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்குறாங்க, என்ன தீபா நீங்கள் என்னரமாக தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்திக் சார், நான் வந்து அந்த ரம்யாவை நினச்சி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறேன். அவள் வந்து என் கூட எவ்வளோ ஃப்ரெண்டாக க்ளோஸாக பழகிட்டு இருந்தா, அப்படி பழகியுமே அவள் வந்து எனக்கே துரோகம் பண்ணிட்டா, அதை நினச்சாலே எனக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து சொல்லி ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, தீபா அந்த ரம்யாலாம் ஒரு ஆள் இல்லை, அவள் வந்து தன்னோட அப்பாவே கொல்ற அளவுக்கு போயிருக்கா, அவள் இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாகவே நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுறது ரொம்பவுமே வேஸ்ட்டு தீபா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொல்கிறாங்க. ஆமாம் கார்த்திக் சார், நீங்கள் சொல்கிறது என்னமோ 100க்கு 100 உண்மை தான் சார், தன்னோட அப்பாவே அந்த ரம்யா வந்து கொல்ற அளவுக்கு துணிச்சிட்டாங்க, அப்படிப்பட்டவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் சார், நான் தான் கண்மூடித்தனமாக அந்த ரம்யா வந்து ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மீனாட்சி அக்காவும் மைதிரியும் எவ்வளோதோ என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் அவங்க சொல்கிறத பேச்சையே நான் கேட்காம நான் தான் வந்து அந்த ரம்யா வந்து ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தீபா வந்து கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, தீபா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா,
தெரியுமா, அந்த ரம்யா பார்க்கறதுக்காக அந்த ரியா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. நான் வந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி விஷயத்தை கேட்கும்பொழுது இன்ஸ்பெக்டர் வந்து எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அதனால் அந்த ரியா வந்து நம்ம கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக என்ன பிளான் வேணாலும் பண்ணுவாங்க. அதனால் நம்ம தான் கொஞ்சம் எதுக்குமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து தீபா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா ரூமில் இருக்க தெரிஞ்சு தீபாவோட ரூம் கதவை போய்த்து ஒருத்தவங்க தட்டுறாங்க. அப்போ தீபாவும் பார்த்தீங்கன்னா யாரும் ரூம் வந்து கதவை தட்டின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு வந்து ஒரு கால் ஒன்று வருது. உங்ககிட்ட வந்து கார்த்திக்கை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், அதை கேட்கணும்னா நீங்கள் வந்து மொட்டை மாடிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தீபா வந்து யார் கால் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக நம்மளுக்கு வந்து மொட்டை மாடிக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலி எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே தெரியாமல் தீபா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து அவங்க லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக செமையாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ உடனே தீபா வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. யார் இது இந்த அளவுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் தான் நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு தீபா பார்த்தீங்கன்னா செமையாக சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. அப்போ உடனே தீபா என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி பேத்தி கார்த்திக் வந்து ஹக் பண்ணுறாங்க. அப்போ கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ஹக் பண்ணுறாங்க. அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, கார்த்திக் சார், என்னோட லைஃப்பில் சத்தியமாக இது மாதிரி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார் அப்படின்னு சொல்லி தீபா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ தீபா உடனே கேட்குறாங்க, கார்த்திக் சார், உங்களுக்கு வந்து என் மேலே இந்த அளவுக்கு லவ் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நான் நிறைய டைம் கேட்டேன், நீங்கள் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கும் பொழுது என்னால் சத்தியமாக நம்பவே முடியலை சார் அப்படிங்கிற மாதிரி தீபா பார்த்தீங்கன்னா செம்மையாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க தீபா கிட்ட, தீபா நம்ம கல்யாணத்தில் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் கழுத்தில் வந்து நான் தாலி வந்து கட்டியே தீர்வேன். ஏன்னா உங்கள் அம்மா அப்பாவும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை விட எங்கள் அம்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உங்கள் கழுத்தில் தாலி கட்டணும்னு. எங்கள் அம்மாவோட ஆசையே அதுதான். அதனால் கண்டிப்பாக இதை நிறைவேற்றி வைப்பேன். ஆமாம் கார்த்திக் சார், கண்டிப்பாக நீங்கள் வந்து என் கழுத்தில் தாலி கட்டணும். ஏன்னா அத்தை வந்து இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கல்யாணம் நடந்ததான் அத்தை வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தீபாவுமே அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூபஸ்ரீ, ஐஸ்வர்யா, ரியா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, தீபா எந்நேரம் ரூமில் கண்டிப்பாக தூங்கியிருப்பா, செம தூக்கத்தில் இருப்பா, இதுதான் நமக்கு சரியான டைம், இந்த டயத்தில் போய்த்து நம்ம எப்படியாவது தீபா வந்து கண்டிப்பாக நம்ம கடத்திடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாருமே போய்த்து கரெக்டாக தீபா ரூமில் போய்த்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரூமில் இல்லை. அதை பார்த்த உடனே ரியா வந்து ரொம்பவே ஷாக்காயிடுறாங்க. அப்போ உடனே ரியா வந்து யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக தீபா வந்து ரூமில் இல்லைனா மொட்டை மாடியில் தான் இருக்கணும், நான் இதுக்கு மொட்டை மாடியில் போய்த்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியா பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போகிறாங்க. மொட்டை மாடிக்கு போனால் ஒரே வெளிச்சமாக இருக்குது, செமையாக டெக்கரேஷன்லாம் பண்ணி. அதை பார்த்த உடனே ரியா வந்து செமையாக யோசிக்கிறாங்க, யார் இது இந்த அளவுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, அப்போனா கண்டிப்பாக அந்த தீபா அது இங்கே தான் இருக்கணும், எப்படியாவது அவளை வந்து நம்ம கடத்திடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு மொட்டை மாடியில் போய் பார்க்குறாங்க. அப்போ உடனே தீபா வந்து ரியா வரதை பார்த்துறாங்க. கார்த்திக் சார் அங்கே பாருங்க யாரோ நிற்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக்கும் உடனே ரியா இருக்கிறத பார்த்துறாங்க. அப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஓடி போய்த்து ரியா விழுந்து பிடிக்கிறாங்க. ரியாவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒயர் எல்லாமே ஆஃப் பண்ணி இழுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரியா வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க மண்டபத்திலே வச்சு. அப்போ ரியாவோட கணத்திலே கார்த்திக் பார்த்தீங்கன்னா பலர்னு அறியறாங்க, எதுக்கு அவங்க வந்து அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரியா பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாமே சொல்லிடுறாங்க, நான் வந்து தீபாவை தான் கடத்துறதுக்கு வந்தேன், அந்த ரம்யா சொல்லி தான் அப்படியெல்லாம் பண்ண வந்தேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ரியா வந்து கேட்குறாங்க. அப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா செம கோவத்தில் இருக்காங்க, எங்கள் அம்மா வந்து துப்பாக்கினால் சொட்டவே வந்து உன்னை கண்டிப்பாக கொண்டு இருக்கணும், ஆனால் அவ்வளோ தூரம் உனக்கு கொல்லாமல் விட்டேன் பாரு, அதான் என்னோட தப்பு, இனிமேலுக்கு உன்னை சும்மா விடக்கூடாது, அப்படியே விட்டுட்டோம்னா கண்டிப்பாக நீ மறுபடியும் தீபா வந்து நீ பழி வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த மண்டபத்துக்கு வந்து வந்துடுறாங்க. அப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க, சார் சத்தியமாக வெளியெல்லாம் மறுபடியும் வெளியில் விட்டவெல்லாம் கண்டிப்பாக திருந்த மாட்டா, இவ்வளோ ஒரே அடியாக நாங்கள் நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியா வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு வழியாக ஜெயிலுக்கு வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக போலீஸ் வந்து ரியா வந்து ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ரம்யா வந்து ரியாவை பார்த்த உடனே செமையாக ஷாக்காயிடுறாங்க, என்னடா இவளும் ஜெயிலுக்குள்ளே வந்துட்டாலே அப்படின்னு. அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க ரியா கிட்ட, ரியா நீ எப்படி மாட்டிக்கிட்ட அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ரம்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் வந்து இந்த தீபா பிடிக்கிறதுக்காக மாறு வேஷத்தில் போனேன், அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து என்னை பிடிச்சிட்டான், அதனால தான் நான் வந்து இந்த ஜெயிலுக்கு வர வேண்டியதாக போயிட்டு அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா செமையாக கோவப்படுறாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை போய்த்து கொடுத்தா பாரு, அதெல்லாம் என்னோட தப்பு தான், எவ்வளவோ வீரவசனம்லாம் பேசிக்கிட்டு போனேன், எனக்கு அப்போவே தெரியும் நீ கண்டிப்பாக கார்த்திகிட்ட மாட்டிக்கிட்டேன்னு, உங்ககிட்ட நான் படித்து சொன்னால கார்த்திக் வந்து எப்படி அந்த ஈஸியாக கண்டுபிடிச்சிரோன்னு அவ்வளோ டைம் சொல்லியும் கூட நீ அவளை அஜாக்கிரதையாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா சம கோவத்தில் ரியா வந்து திட்டுறாங்க. ரியாவும் பார்த்தீங்கன்னா சம கோவத்தில் இருக்கிறாங்க. ரம்யா போதும் ரம்யா, இதோட நிறுத்திக்க, இந்த ஜெயிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற வழியை மட்டும் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க ரியா கிட்ட, தப்பிச்சா மட்டும் எப்படி போலீஸ் நம்மளை சும்மா விட்டுருவாங்களா, நம்ம மறுபடியும் நம்மளை பிடிச்சிக்கிட்டு தான் வருவாங்க, அதனால் சட்டப்படி ஒரு வக்கீல் ஒன்று மூவ் பண்ணியிருக்கேன், அந்த வக்கீல் வந்து நம்மளை எப்படி ஜாமீன் வந்து எடுத்துருவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, ஒரு 2 நாள் மட்டும் நீ வெயிட் பண்ணிக்க, அதுக்கப்புறம் எப்படி நம்ம அந்த ஜெயிலை விட்டு நம்ம வெளியில் போயிடுவோம், அதுக்கப்புறம் போய்ட்டு அந்த தீபா கிட்ட வந்து நம்ம யாருன்னு காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா ரியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கால் பண்ணுறாங்க, சார் அந்த ரம்யாவும் ரியாவும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க, அவங்க 2 பேருமே எங்கள் கட்சியில் தான் இருக்காங்க, பத்திரமா இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, சார் அந்த ரம்யாவையும் ரியாவையும் யார் பார்க்குறதுக்கு வந்தாலும் முதல்ல எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த நிமிஷமே நான் ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்பவே கிராண்டாக நடந்துக்கிட்டு இருக்குது மண்டபத்தில். அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க, அந்த ரியாவும் ஜெயிலில் மாட்டிக்கிட்டாங்க, அந்த ரம்யாவும் ஜெயிலில் மாட்டிக்கிட்டாங்க, எப்படி இந்த தீபா கல்யாணத்தை வந்து நம்ம தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலியுமே சொல்கிறாங்க, எப்படியோ தீபாவோட வாழ்க்கைக்கு குறுக்க தடையாக இருந்த 2 பேருமே ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, இதுதான் நமக்கு சரியான டைம், எவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை வந்து நடத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நடத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ஆமாம் நீ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து எப்படியாவது நான் தீபா காலத்தில் வந்து தாலி கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி